ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமையின் சண்டே காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கடந்த வாரத்திலே பார்க்கும்போது பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அதே அதிகாரத்திலே அதே வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசியுங்கள். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். பாருங்களேன், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்குமா? இப்போ தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? கடந்த நம்ம வார்த்தையில பார்க்கும்போது மனிதன் தேவனுக்கு செய்வது எதுவோ என்று பார்த்தோம். ஆனா இந்த வார்த்தை நம்ம பார்க்க போது தேவன் செய்வது எதுவோ, தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்ய சித்தமா இருந்தார், என்ன செய்ய போகிறார், என்ன செய்வது அது நிலைச்சு நிற்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி அறிவேன் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா தேவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்திருப்பார், என்ன செய்திருந்தால் அது நிலைத்து நிற்கும். பாருங்களேன், எனக்காக அவர் என்ன செய்திருப்பார். நம்ம எல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை, அவர் எனக்காக பிறந்தாரு. உண்மைதான், அது உண்மைதான். எனக்காக அவர் பூமியிலே 33 வருடங்கள் எனக்காக வாழ்ந்தாரு. உண்மைதான். எனக்காக அவர் அற்புதங்களை செய்து காட்டினார். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். எனக்காக அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு கடந்து சென்றார். எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். எனக்காக ரத்தம் சிந்தினார். எனக்காக அவர் கடைசி நிமிஷத்துல கூட என்னை மறுதளிக்காம, நல்ல கவனியில நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் மறுதளிக்காமல் பிதாவிடத்திலே இவர்களை மன்னியும் என்று சொல்லி நமக்காக அவர் பிதாவிடத்திலே அந்த சிலுவையை தொங்கும் போது கூட நமக்காக அவர் வழக்காடினார், வாதாடினார். பிரியமானவர்களே, நமக்காக அவர் மரித்தார், நமக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், நமக்காக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மட்டுமில்லாமல் நமக்காக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நமக்காக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர் மீண்டுமாய் திரும்ப வருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருந்தார். மீண்டுமாய் வந்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நம்மளை மீண்டுமாய் கொண்டு போய் சேர்த்து பிதாவிடத்திலே இவர்கள் தான் என்னுடைய சபை, என்னுடைய விலாயிலமின் சபை என்று சொல்லி நம்மை பிதாவிடத்தில் அறிமுகம் செய்து வைக்கிற ஒரு அருமையான ஒரு மத்தியஸ்தராய், ஒரு மணவாளனாய், ஒரு தேவனாய், ஒரு மனுஷகுமாரனாய், ஒரு தெய்வகுமாரனாய், இதெல்லாம் சரிதான். தேவன் செய்வது அது மனுஷன் எனக்காக செய்வது, தேவன் செய்வது எதுவோ அது நினைத்து இருக்கும். அதெல்லாம் சரிதான். ஆனா இதை காட்டிலும் ஒரு விசேஷமான ஒரு உண்மை ஒன்று உண்டு. அததான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க. இதை காட்டிலும் ஒரு விசேஷமான உண்மை அது என்னவா இருக்கும்? அது என்ன தெரியுமா? அந்த உண்மை அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது எனக்காக வேதத்தின் ரகசியங்களை, வேதத்தின் சம்பவங்களை, வேதத்தின் ரகசியத்தின் வெளிப்பாடுகளை அது எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினாரே, வெளிப்படுத்தி காட்டினாரே, அதுதான் அவர் எனக்கு கொடுத்த விசேஷமான காரியம். உங்களுக்கு புரியாத வேத வசனத்தை, உங்களுக்கு தெரியாத வேதத்தின் ரகசியத்தின் ஆழங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார் அல்லவா? அதுதான் அவர் நமக்கு செய்த விசேஷமான காரியம். அதுதான் தேவன் நமக்கு செய்த காரியம். அதே போல பிரியமானவர்களே, தேவன் செய்கிறது நீங்களும் நானும் அறியாமல் இருக்கலாம். தேவன் செய்வது நீங்கள் நானும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். பாருங்களேன், தேவன் செய்வது எதுவோ அது என் வாழ்க்கையிலே என்றைக்கும் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதை இந்த நாளிலே திட்டவட்டமா சொல்றேன். நீங்க அறிக்கையினும் தேவன் எதை செய்தாலும் என் வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவாக செய்து வைப்பார். அவர் தீமைக்கு எதுவானதை ஒன்றும் அவர் என் வாழ்க்கையில செய்யவே மாட்டார். அவர் தீமை என் வாழ்க்கையில செய்வதற்கு நான் அல்ல, அவர் எனக்காக இடம் கொடுக்க மாட்டார். தீமை வரும் என்று சொன்னால் அவர் என் வாழ்க்கையில தீமை வராதபடிக்கு அவர் என் வாழ்க்கைக்காக குறுக்கே நின்று தீமையை விட்டு அகற்றுவார். தீமை என்னை பின்தொடராதபடிக்கு என்னை சுற்றிலும் வேறு பாதுகாத்துக் கொள்வார். அந்த தீமை என் வாழ்க்கையில நுழையாதபடிக்கு அவர் என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். அவர் நன்மைக்கு ஏதுவான தேவன், நன்மை மாத்திரம் செய்வார். அவர் நன்மை மாத்திரம் செய்ய தவிர
தீமை செய்ய அவருக்கு தெரியாது. எத்தனை பேர் விசுவாசிங்க? என் தேவனாகிய கர்த்தருக்கு தீமை செய்ய தெரியாது. தீமையை நன்மையினால் வெல்ல செய்யும், அவருக்கு வெல்ல தெரியும். ஆனால் ஒரு நாளும் தீமையை செய்ய மாட்டாத தேவன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் உங்க வாழ்க்கையில எப்படி தீமையை அனுமதிப்பார்? அவரு தீமை அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நன்மையை அவர் செய்யும் போது விசேஷமாய் காணப்படும். பெரியமானவர்களே, அந்த நன்மையை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் நம் வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எடுத்து வாசிங்களேன். தேவன் செய்வது எதுவோ என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு பேசுறேன் இந்த காரியத்தை. மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது ஏதோ. பிரியமானவர்களே, பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது ஏதோ. உடனே நினைச்சுக்காதீங்க, நான் கட்டுறேன், வீடை கட்டுறேன், இல்லை நான் இஎம்ஐ லோனை கட்டுறேன் பேங்க்ல, இல்லை நான் பர்சனல் லோனு கட்டுறேன். அந்த கட்டுறதுல அதெல்லாம் மனுஷனுடைய இயல்பான காரியம். ஆனா அவர் சொல்றது பாருங்க, பூலோகத்திலே உங்க கைகளிலே திறவுகளை கொடுத்திருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோகத்தின் திறவுகளை அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்களேன். அப்புறம் வாசிங்கள, பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பாருங்களேன், இந்த வார்த்தையை பார்க்கும்போது நீ கட்டுகிறது எதுவோ, நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ. இந்த கட்டுகிறதும் கட்ட அவிழ்ப்பதும் இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா நீயும் எதுவோ, நீயும் எதுவோ அப்படி வரும். பாருங்களேன், நீ கட்டுகிறது எதுவோ, அதுல இந்த இடத்துல நீ எதுவோ அதை கட்டுகிறாய். நீ எதை வேண்டுமானும் கட்டலாம். ஆனா அவர் சொல்றது என்னமா? வியாதியின் காரியங்களை கட்டி போடுது, பலவீனத்தை கட்டி போடுது, சுகவீனத்தை கட்டி போடுது, நோயை கட்டி போடுது, உன் சரீரத்துக்குள்ள நுழையாதபடிக்கு நோயை கட்டி போடுது, வியாதியை உன் சரீரத்துக்குள்ளாக அனுமதிக்காமல் கட்டி போடுது, மரணத்தை உனக்குள்ளாக அனுமதிக்காதபடிக்கு நீ கட்டி போடு. இப்போ நீ வர்றதுக்கு அதிகாரம் இல்லை. இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரம் தேவனுடைய வாழ்க்கையை, தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தை நிறைய வேண்டும், தேவனுடைய கிருபையினால் நிறைந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களும், தேவனுடைய தரிசனத்தையும், அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் பரலோகத்தின் தரிசனத்தின் விஷயம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நான் உன்னை கட்டுகிறேன். தேவனுடைய காரியங்களை செய்து முடிக்க வைக்கும் என்னுடைய சரீரத்தில் உன்னை அனுமதிக்க தேவன் எனக்கு உன்னை கட்டுமடிக்காக திறவுகளை கொடுத்திருக்கார். அதனாலே நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்களேன், வியாதிகள் உங்களை கண்டு நடுங்க ஆரம்பிக்கும், பலவீனங்கள் உங்களை கண்டு நடுங்க ஆரம்பிக்கும். பாருங்களேன், ஒரே ஒரு காரியம் சொல்லட்டுமா உங்களுக்கு? நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகம் கட்ட அவிழ்க்கப்படும். ஏங்க, நீங்க செய்த பரலோகம் செய்யுங்க. நீங்க செஞ்சு பாருங்க, பரலோகம் செய்யும். நீங்க செய்யறதே இல்ல. நீங்க செய்யாம பரலோகத்துல குறை செய்யக்கூடாது. நீங்க செய்யாம, நீங்க கட்டாம பரலோகத்தை குறை சொல்லக்கூடாது. ஏசப்பாவை குறை சொல்லக்கூடாது. ஆவியானவரை குறை சொல்லக்கூடாது. நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகம் கட்டப்படும். பூலோகத்திலே கட்டப்படுகிறது பரலோகம் கட்டப்படும். நீ செஞ்சாதான் பரலோகம் செய்வாங்க. நீ செய்யணும், எப்படி செய்ய போறாங்க? ஆண்டவரே, கடன் பிரச்சனையில நான் மாட்டிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரை சொல்றியா? வியாதியின் பலவீனத்துல இருக்கிறன்னு சொல்றியா? இன்னைக்கு ஒரு முடிவு. இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தை விட்டு, என்னுடைய சரீரத்தை விட்டு, என்னுடைய சரீரத்தின் ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு இந்த வியாதிகள் வெளியேறுவதாக கட்ட வச்சுப்பாரு. நீ வியாதியில கட்டப்பட்டிருப்ப, அந்த பலவீனத்தை கட்டப்பட்டிருப்ப. இப்போது இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலவீனத்தை இப்ப கட்ட அவிழ்த்து என் சரீரத்தை வெளியேறும் கட்டளை எழுகிறேன். சொல்லி பாருங்க, வெளியேறிடும், கிட்ட வராது. இனி என் சரீரத்துல வராத வரைக்கும் கட்டளை எடுக்கிறேன். சொல்லி பாருங்க. அவர் அதான் சொன்னாரு, பிள்ளைக்கு அந்த பிசாசை ஓட்டும் போது அதே சொன்னார், வெளியே போன்னு சொன்னாரு. போலாத பிசாசை வெளியே போன்னு சொல்லிட்டு இனி இவனுக்குள் பிரவேசிக்காதனாரு. அவங்க போவாத. அப்புறமா தான் அதுங்கெல்லாம் சேர்ந்து
வெளியே போச்சு. அது அவனை ஒவ்வொரு நாளும் அவனை தீயிலையும் தண்ணீர்களையும் தள்ளி அவனை சித்திரவதைப்படுத்தி கொண்டு. அதுக்கு மெயின் காரணம் அந்த சித்திரவதைப்பட்ட அந்த பிள்ளையோடைய காரியம் அல்ல, தகப்பனுடைய அவ்விசுவாசம் அதை வெளியேறாபடிக்கு தடைப்படுது. அதனாலதான் அவன் சொல்லும் போது, ஆண்டவரே மெய்தான் ஆண்டவரே, என்னுடைய அவ்விசுவாசம் நீங்க மடிக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லும் போது, அந்த அவ்விசுவாசம் நீங்க மடிக்கும் உதவி செய்தாரு. அவனுக்குள்ள விசுவாசத்தையும் கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நீங்க ஆராதிக்கிறீங்க. விசுவாசத்தோட நான் கட்டுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பொல்லாத பிசாசு எங்கள் குடும்பத்திலே வந்து தொல்லைப்படாமடிக்கு, இந்த பொல்லாத கடன் பிரச்சனை எங்கள் குடும்பத்தை வந்து தொல்லைப்படாமல் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை கட்டி பாதாளத்தில் போடுகிற கட்டளிடுங்க. கட்டாயமா அது கட்டப்படுறது எதுவோ அது கட்டப்படும். நீ கட்ட அழுக்கிறது எதுவோ அது கட்ட அழுக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கட்ட அழுக்குறேன் சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்திலே சந்தோஷத்தை கட்ட அழுக்கிறேன் சொல்லி பாருங்க. என் பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்ட அழுக்கும் சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு கட்டி வைத்திர என்னுடைய சொந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால கட்ட அழுக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் கட்ட அழுக்க சொல்லி பாருங்க. ஆசீர்வாதம் கட்ட அழுக்கப்பட்டு நீங்க செஞ்சீங்கன்னா பரலோக செய்யும். அதான் சொல்றாரு, நீ கட்டுகிறது எதுவோ, நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகம் கட்ட அழுக்கப்படும். பிரியமானவர்களே, அடுத்த வார்த்தை கடன் சொல்கிறேன், எடுத்து வாசிங்க. இந்த வார்த்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதி உள்ளவன். பாருங்களேன், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். பாருங்களேன், எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் கரெக்டா தெரிஞ்சுங்க. கர்த்தர் தேவன் மனுஷனுக்கு செய்வது எது தெரியுமா? அவனை செம்மையானவனை பார்க்கிறார், அவனை நீதியுள்ளவனை பார்க்கிறார், அவன் மேல் மன உருக்க முடியவனை பார்க்கிறார், அவனை இரக்கமுள்ளவரை பார்க்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். பிரதர் சொல்லிட்டீங்க, ஆனா குடும்பம் இருக்கும் பிரதர். ஹலோ, குடும்பம் இருக்குது, அவருக்கு குடும்பம் இல்ல. அவருக்கு குடும்பமே நீங்கள் நானும் தாங்க. அவருக்கு குடும்பமே நீங்கள் நானும் தான், வேற யாருமே கிடையாது. பரலோகத்துல கோடான் கோடி தேவதூதர்கள் அவரை துதித்துக் கொண்டு இருந்தாலும் அவருக்கு குடும்பம் சொன்னா நீங்களும் நானும் தான். காரணம், விழுந்த தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்காமல், உங்களை பாவத்துல தள்ளின தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல், பாவத்துல விழுந்த உங்களுக்கும், அதாவது மனுஷனா இருக்கிற அவர் ரூபத்தினுடைய, அவர் சாயலா இருக்கிற அவர் ரூபத்தினுடைய உங்களுக்கும் எனக்கும் கை கொடுத்தாரே. மண்ணா இருந்த உன்னை நினைவு கூர்ந்து உனக்கும் எனக்கும் கை கொடுத்தாரோ அவரளவா தேவன், அவரளவா தேவன். அவர் உங்களை நேசிக்கிறதுனால பரலோகத்துல உங்களை தன் குடும்பமாய் என்னோட சொந்த பிள்ளைகள் சொல்லி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கார். யோவான் 1:12 வாசிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். பிள்ளை தேவ தூதர்கள்லாம் வந்து பணிவிட ஆவிகள், ஆனா நீங்க பிள்ளை. பிள்ளைக்கும் பணிவிட ஆவிக்கும் வித்தியாசம் இருக்குது. வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு. வேலைக்காரர்களை வேலைக்கார சார்ந்து வைப்பாங்க, பிள்ளைகளை பிள்ளை சார்ந்து வைப்பாங்க. பெரியமானவர்களே, நீங்க சொல்ற வார்த்தை, யார் அந்த செம்மையானவர்கள்? செம்மையானவர்களுக்கு அவர் சொன்ன காரியத்தை பாருங்க. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். யார் அந்த செம்மையானவர்கள்? அந்த செம்மையானவர்கள் யார் தெரியுமா? எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாய் இருந்து பாக்கியவான். பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகளுக்கு நீங்க பிரியமா இருந்துட்டீங்கன்னா, எது கட்டளைங்க? 10 கட்டளையா? எது கட்டளைங்க? 10 கற்பனையா? இல்ல இல்ல, அது 10 கட்டளை நியாய பிரமாணத்துக்கும் நியாய சாஸ்திரங்களுக்கும் உட்பட்டதா இருந்தது. மனுஷன் எத்தனை முறை நியாய பிரமாணத்தை செய்தாலும் செய்து 9வது கட்டளை செய்து முடிக்கும் போது அந்த 10வது கட்டளை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மீண்டுமாய் அந்த 1வது கட்டளையில் கடந்து வரணும். மீண்டுமாய் இந்த நியாய பிரமாணம் முதல் சாமசம் கடந்து வரணும். அதை
நீங்களும் நானும் செய்ய முடியாத இந்த சூழ்நிலை தள்ளப்பட்டவளை இருக்கும்போது என் தேவனாய கர்த்தர் மனுஷகுமாரன் இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக நியாய பிரமாணத்தை நியாயமாக செய்து முடித்தார். அவர் முறிக்கல, நியாய பிரமாணத்தை செய்து முடித்தார். ஆனாதான் சொல்லுவார், நியாய பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வந்தனை தவிர ஒரு நாளும் அதை முறித்து போல் முடிக்க வரல. உனக்காக எனக்காக அவர் நியாய பிரமாணத்தை செய்து முடித்தார். நியாய பிரமாணத்தை செய்து முடித்தது மட்டுமல்லாமல் உங்களையும் என்னையும் அவர் செம்மையானவராய் பார்க்கிறார். காரணம், நீங்களும் நானும் செம்மையானவரை மாறினால் உங்களுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சமா இருக்கிற இயேசு உதிக்க ஆரம்பிச்சிருவார். அதைதான் சொல்றாரு, பயப்படாதே. கர்த்தர் அந்த கட்டளையை செய்து முடிக்க அவர் பயந்து, கர்த்தர் உனக்கு அந்த பயந்து பாருங்களேன், வசந்த கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். அவ்வளவுதான். நீங்க பிரியமா இருந்தீங்கன்னா அந்த கட்டளையை பயந்து, அப்படின்னா கர்த்தருடைய கட்டளை என்னங்க? நியாயப்பிரமாணம் அல்ல, நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. அதனாலதான் சிறுவில் தொங்கும் போது எல்லாம் முடிந்ததுன்னாரு. அது ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னங்க? அவர் உங்க கையில கொடுத்திருக்கிற வேத புஸ்தகத்தை காலம் தவறாமல், நேரம் தவறாமல், நிமிஷம் தவறாமல், நாட்கள் தவறாமல், மாதம் தவறாமல், வருஷம் தவறாமல் வாசிக்க ஆரம்பிங்க. ஜெபத்திலும் சரி, காலம் தவறாமல், நேரம் தவறாமல், நிமிஷம் தவறாமல், வாரம் தவறாமல், மாதம் தவறாமல், வருஷங்கள் தவறாமல் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்படி செய்வதே அவருக்கு நீங்கள் பயந்து அவர் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீங்க. அது மட்டுமில்ல, வேதத்தின் வார்த்தையின்படியே செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். அந்த 2வது வசனம் வாசிங்களேன். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவ்வளவுதாங்க. உங்களுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்குமா? எப்படி? கர்த்தர் செய்கிறது எதுவோ அது அப்படி நினைத்திருக்கும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செம்மையானவனாய் பார்க்கும்படிக்காக கர்த்தர் விரும்புகிறார். இருப்பீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில செம்மையானவனாய் மட்டுமல்ல, நீதிமானாய் பார்க்க விரும்புகிறார். எவ்வளவு பேர் பாக்கியம் பாருங்க. நீங்க கொடுத்து வச்சுங்க. எவ்வளவு பேர் பாக்கியம் தெரியுமா? அந்த பாக்கியத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்கணும். ஏன்னா அவர் சொல்ற காரியம், செம்மையானவனாய் பார்க்க போறவன நீங்க செம்மையானவனா இருக்க போறீங்க. இருங்க, செய்யுங்க, செம்மையான இருங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்துல எந்த நேரத்துல அவர் வரும் தெரியாது. எந்த நாட்கள்ல அவர் நிமிஷம், நீங்கள் நினையாத நாளைக்கு மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள்னு சொல்லி மத்தேயு 24:44 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி சிறு வயசுல நாங்க இருக்கும்போது, சந்தேக படிக்கும் போது இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு பயத்துல நாங்க நடுக்கத்துல சொல்ல ஆரம்பிச்ச நாட்கள் உண்டு. சொல்லுவோம், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். மத்தேயு 24:44 இந்த வசனம் தான் அப்படின்னு சொல்லி வந்துடும் நினைவுக்கு. தூக்கத்துல எழுப்பிக்கையோட சொல்ற அளவுக்கு கர்த்தர் அந்த காரியங்களை வைத்தார். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். ஆயத்தமாங்க. எப்போ வருவார் அவரு. நீங்க நினைச்சே பார்க்க முடியாது, உடனே வருவாரு. அதனாலதான் சொல்றாரு, உங்களை வரும்போது செம்மையானவர்களா பார்க்கணும், விசுவாசம் உள்ளவர்களா பார்க்கணும், கண்ணி கொடுக்கிறவர்களா பார்க்கணும். அது மட்டும் இல்ல, செம்மையான மட்டும் இல்ல, நீதிமானா பார்க்கணும் ஆசைப்படுறாரு, பாக்கியவனா பார்க்கணும் ஆசைப்படுறாரு, எத்தனை விதமா பார்க்கணும் ஆசைப்படுறாரு. இல்ல, உங்களை உண்டாக்குறவருக்கு மட்டும் தான் அந்த எண்ணம் இருக்கும். உங்க சொந்தக்காருக்கு அந்த எண்ணம் இருக்காது. உங்களுக்கு கூட போதும் அந்த எண்ணம் வராது. எப்படியாவது உன்னை அழிக்கலாமான்னு பார்ப்பாங்க. ஆனா இவனை எப்படியா உருவாக்கலாமான்னு பார்ப்பாரு. எப்படியாவது உன்னை சாபத்தில் நிக்க வைக்கலாமா பண்ண, ஆனா எப்படியாவது உன்னை சாபத்தை விடுதலாக்கி உன்னை ஆசீர்வாதமா பார்க்கலாமா பார்ப்பாரு அவரு. எப்படியாவது கீழே தள்ளமா பாரு, இவர் கை கூத்து உதவி செய்யலாமா பார்ப்பாரு. நீங்க எப்படியாப்பட்ட தேவனை வணங்குறீங்க தெரியுமா? உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள பொங்கி வரும்படிக்காக இல்ல, முயற்சியமா பேசுற வார்த்தையில இது அனுபவத்தினால பேசுற வார்த்தை. பிரியமானவர்களே, நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்களை பாக்கியவதியாக இருக்கும்படிக்காக கர்த்தர் உங்களை நாளில தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அடைச்சாலும் சரி, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரே வார்த்தை போய் முழங்கால் படி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் அழைக்கப்பட்டவனை காட்டிலும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். காரணம் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சீஷர்களை 12 பேர் சரியா செலக்ஷன் பண்ணாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரங்களின் பிதாவை அருமையா செலக்ஷன் பண்ணாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பின்பு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அநேகர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவல வரலாம். அழைக்கப்பட்டவர்கள் திரும்ப வந்து மறுபடியும் அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்துக்கு திரும்ப போகலாம். அது எப்படி வேணா போகலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்காக ரத்த சாட்சியம் மறிப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்காக நிற்பாங்க, கடைசியாக நிற்பாங்க. வேதத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை பரிசுத்தவான்களும் அவருக்காக மறித்தவர்கள் தான். அதிலே தானியேல், சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொன்னது. நான் இந்த சிலையை வணங்க மாட்டேன், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொண்ண விளங்குவேன், யோபு சொன்ன காரியம். அதனால்தான் ரெட்டனை ஆசிரியப்பட்டார். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படி சொன்னவங்க தான் சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இறங்கி அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து மீட்டு எடுத்து அவர்களை பிரபுக்களாய் ராஜாக்களாய் உட்கார வைத்தார். அங்க உட்காரும் போது அவங்களாம் அப்படி உட்கார்ந்தாங்க. எனக்கு இருக்கிறதுலே மிகவும் ஒரு மனுஷன் ஆதியாகம புஸ்தகத்திலே யோசேப்பை தெரியும். யோசேப்பு தன்னை காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எல்லாரும் கைவிட்டாங்க. அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது எல்லாம் கைவிட்டாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, வேத வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதுதாங்க, தேவன் இருந்தார். அவன் சிறைச்சாலை இருக்கும்போது தேவன் அங்க இருந்தாராம். அதை படிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். யாருமே இல்லை, ஆனா அவன் கூட தேவன் இருந்தான். பானபாத்திர கண்களில் தயவு கிடைக்கும்படிக்காக கர்த்தர் அந்த நாளில் கிருபை செய்தார். அதுதாங்க அவரு. தானியேல் சிங்க கெபிலி இருக்கும்போது தானியேல் அவருக்காக வைராக்கியம் பாராட்டினான். சிங்க கெபிலி தேவன் அவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். ஹல்லேலூயா. தானியேல் அவருக்காக வைராக்கியம் பாராட்டி நான் செபிப்பேன்னு சொன்னான், சிலையை வணங்க மாட்டான் சொன்னான். ஆனா தானியேல் பூமியில வெளியில இருக்கும்போது பதவியில உட்கார்ந்து கொண்டு நெபுகாத்நேச்சர்கிட்ட இருக்கும்போது வைராக்கியம் பாராட்டினான். தூக்கி சிங்க கெபில போட்ட உடனே தேவன் இறங்கி வந்து அவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். அதுதான் வைராக்கியத்தின் தேவன். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அந்த வைராக்கியம் பாராட்டினபடியால் அந்த வைராக்கியமாகப்பட்டது சிங்கத்தின் வாய்களை கட்டி போட வைத்தது. கர்த்தருடைய வைராக்கியம் பாருங்க. உங்களுக்கு விரோதமா உங்க வீட்டை சுற்றினோம் எத்தனை சிங்கங்களும் கர்ஜித்து கொண்டிருந்தாலும், வியாதி உங்களை பார்த்து இன்னையோட உன்னுடைய முடிஞ்சு போச்சு, உன்னுடைய சூழ்நிலை, உன்னை விழுங்க போறான்னு சொல்லி, உன்னை கடிச்சு குதற போறான்னு சொல்லி, உன் சரீரத்தின் மேல வியாதி வந்து சிங்கத்தை போல கர்ஜிக்கிட்டு நின்றாலும், நீ கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கும்போது கர்த்தர் உனக்காக சிங்கத்தின் வாயை கட்டினது போல வியாதியின் வாயை கட்டி போடுவார். உன்னை விழுங்க வேண்டும் என்று சொல்லி, உன் சரீரத்தை முறிக்க வேண்டும் சொல்லி, உன்னோட பலவீனம் என்கிற அந்த சிங்கமானது உன்னுடைய சரீரத்தை விழுங்க வேண்டும் சொல்லி காணப்படும் போது கர்த்தர் அந்த வாயை கட்டி போடுவார். பலவீனத்தில் வாயை கட்டி போடு தூக்கி விசி போடுவார். உன்னை மீட்டு எடுத்த பிறகு உனக்கு விரோதமா எந்தெந்த பிசாசின் கிரிகள் வேலை செய்தோ அதையெல்லாம் அந்த பலவீனத்திலே மாட்டிக்கொள்ளுமே தவிர கர்த்தர் உங்களை தப்பிக்கும்படிக்காக வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடிங்க. நான் சொல்றேன். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பிரியமானவர்களே, இதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். அதுதாங்க சங்கீதம் 112:4 சொல்லும் போது, இருளிலே இருக்கிறவர்கள் வெளிச்சத்திலே
வெளிச்சத்திலே அவர்களை வெளிச்சம் உண்டாகும் சொல்லியிருக்கிறார், வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இருள் எப்படி வந்தது என்பதை தான் லூக்கா புஸ்தகம் 12:3 வாசிங்களேன். ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே. அது என்னங்க? அது இருளிலே பேசினத வெளிச்சத்துல எப்படி கேட்க முடியும்? அந்த இருள்ல பேசின வார்த்தைய எப்படி நீங்க வெளிச்சத்துல பேச முடியும்? பிரியமானவர்களே, அதோட அர்த்தம் என்ன? இருளிலே பேசினதை வெளிச்சத்திலே கேட்கப்படும். அப்புறம் நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். இந்த வார்த்தைய அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். நீங்கள் அறைகளிலே காதுகளில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கேட்கப்படும், கூறப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் ரகசியத்தை அடுத்த வார்த்தையில பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் அந்த வாசிங்க 12:3 வாசிங்க. முதல் வார்த்தையை, ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ. அது என்னங்க இருள்? இருள் என்று சொன்னால் இந்த உலகத்தை குறிக்கிறது. இருள் என்று சொன்னாலே உலகத்தின் காரியங்களை குறிக்கிறது. இந்த உலகத்திலே நீ பேசினது எதுவோ, இந்த உலகத்திலே நீ ஜெபித்தது எதுவோ, இந்த உலகத்திலே நீ முழங்கால் படையிட்டு உன்னோட வீட்டிலே விண்ணப்பித்தது எதுவோ அது வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கேட்கப்படுமா? ஹல்லேலூயா. நீ இந்த உலகத்துல, இந்த உலகம் என்ற இருள் இருந்து, உண்மையாவே இந்த உலகம் இன்றைக்கு இருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆழ்ந்து இருள ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இருள் என்ற பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுலயும் நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு, அவருக்காக பரிசுத்தமாய் ஜீவித்துக் கொண்டு, இந்த இருளிலே, இந்த உலகத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், இந்த உலகத்திலே நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள், இந்த உலகத்திலே நாம் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து பேசுகிற வார்த்தைகள், இந்த இருளிலே நாம் அவரோடு கூட உட்கார்ந்து பண்ற ஒவ்வொரு காரியங்களும், ஸ்தோத்திரங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் துதி ஆராதனையும் செய்வது எதுவோ அது வெளிச்சமாக இயேசுவின் காதுகளிலே கேட்கிறது, இயேசுவினத்தை கேட்கிறது. அது கேட்கறதுனால்தான் நீங்கள் செம்மையானவர்களாய், நீங்கள் நீதிமான்களாய், நீங்கள், அதாவது பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் எங்க தெரியும் ஞாபகப்படுத்த, நோவா காலத்துல அப்படியே ஜலப்பிரயம் வரத்துக்கு முன்னாடி அவர்கள் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அநேக காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அந்த ஜனங்கள் மத்தியிலே நோய் மாத்திரம் நீதிமானாய் கண்டார். பிரியமானவர்களே, நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம், வேத வாசிப்பு, நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து அவர் சமூகத்துல பண்ணுகிற விண்ணப்பம், நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து துதிக்கிற துதியாகப்பட்டது. இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை எடுத்து பார்ப்பாரு. இந்த ஜனங்க மத்தியிலே நீங்கள் மாத்திரம் அவர் கண்களை கிருபை பெற்றவர்களாய் உங்களை நீதிமானாய் பார்ப்பார். அதான் சொல்றாரு, கர்த்தருடைய கண்களையும் நீதிமான் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, நீதிமானாய் கண்டார். அந்த ஜனங்க மத்தியில நீதிமானாய் கண்டார். இந்த உலகம் போக்குற போக்குல நீங்கள் நீதிமானாய் மாத்திரம் இருங்க, செயல்படுங்க. உலகத்தின் ஆசை வாசங்களை, உலகத்தின் காரியங்களை பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து வளர்க்கிறதை காட்டிலும் வேதத்தின் ரகசியங்களை, ஜபத்தின் செயல்களை, இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிற வார்த்தைகளை பேசும்படிக்காக கற்றுக் கொடுங்க. முழங்கால் படிட்டு ஜெபி. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தவனே பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. வீட்டில உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்க வைங்க. அதே போல காலையில் எழுந்தவன் ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாடல் பாட வைங்க. சும்மா போகும்போது பாடலை பாடிக்கொண்டு போ சொல்லுங்க. துதி எடுக்க எடுக்க பொல்லாத கிரியைகளும் பொல்லாத பிசாசின் காரியங்களும் விட்டு விலகி போகும். பிரியமானவர்களே, அதுதான் மீகா புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லும் போது, என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த உலகத்துலதான் இருக்கிறேன், ஆனா எந்த சூழ்நிலையும் என்னை ஒரு சில நேரத்துல ஒரு சில காரியங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் என்னை விழ வைக்கும் போது அந்த நேரத்துல அவருடைய கரம் என்னை உதவி செய்து என்னை தூக்கி நிக்க வைக்கும். நான் விழுந்தாலும் அவருடைய கரத்தை கொண்டு நான் எழுந்து நிற்பேன். நான் இந்த உலகத்துல உட்கார்ந்தால் ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நான் இந்த உலகத்துல இருள் என்ற இந்த உலகத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனா என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறதே கர்த்தர். அவர் எனக்கு வெளிச்சமா இருந்து என்னோட பாதைகளை செம்மையாய் மாற்றுகிற தேவன், என்னை செம்மையானவனை பார்க்கிற தேவன்.
எனக்கென்று ஒரு தேவதூதரை போட்டு என்னை பாதுகாக்கிற தேவன். எனக்கென்று அவருடைய உருவின பட்டயம் என் கையில் இருக்கிறபடியால், வேத புஸ்தகம் என்ற பட்டயம், இருபுற கல்குள்ள பட்டயம் என் கையில் இருக்கிறபடியால் நான் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், எனக்குள்ளாக இருக்கிறது அவருடைய அபிஷேகத்தின் ஆவியானவர். இதை சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. அடுத்த வாரத்திலே நீங்கள் வீடுகளிலே கேட்கிறது எதுவோ, காதுகளிலே கேட்கிறதுவோ, அது வீடுகளின் மேல் கூறப்படும் என்ற வார்த்தையின் ரகசியங்களை உங்களை வெளிப்படுத்தி காட்டு. கர்த்தர் சித்தமுள்ளவராக இருப்பார். அடுத்த வார்த்தை நாம் பார்த்து நம்ம ரகசியங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நேற்று மீண்டும் இந்த வாக்கு மாறாதவரை துதிக்கிறோம். கிருபை பொருந்தினவரை நன்றி துதிக்கிறோம். அப்பா, இதை தாழ்த்தி உடைய கர்த்தரை ஒப்படுகிறோம். இந்த நாளிலே என் தகப்பனை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நீ செய்ய போகிற அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்குமானவரே. நீர் எதை செய்தாலும் எங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும்படிக்காக தான் செய்வீர். தற்செயலாய் டெம்பரரியா செய்கிற தேவன் அல்ல, அது தலைமுறையாய் நிலைத்து இருக்கும்படிக்காக செய்கிற தேவன். செய்து முடிப்பீராக. எங்களை தாழ்த்தி கர்த்தரை ஒப்புறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளிலே பிள்ளைகளை தனித்தனாய் பேர்பாராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கும் முன்னாடி ஜெபிக்கிறேன். கசத்தின் கோட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க, காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்து ஆசீர்வதிங்க. சகல துதிகர மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இரட்சகரை மீட்புமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.